ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரைஸ் ஆஃப் தி கர்கோயில்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் 1 hour 34 minutes இருக்கு. இந்த படத்தை பில் கரோரன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல எரிக் பெல்ஃபோர், கேரோலின் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கர்கோலிஸ் அப்படின்ற கிரியேச்சரை பத்தி ஒரு புக் எழுதி இருக்காரு. ஆனா அது உண்மை இல்ல அப்படின்றதுனால அவரை புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து வேல்யூபிளான பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க அந்த கிரியேச்சர் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவை ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்து அங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கூட்டிட்டு வந்தவங்களே அந்த கிரியேச்சர் அட்டாக் பண்ணி கொன்றுது. இப்ப அந்த கொலைப்பழி நம்ம ஹீரோ மேல வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் பண்ணி இறந்தவங்க பழி எல்லாமே மொத்தமா இவர் மேல திரும்புது. அதுல இருந்து நம்ம ஆள் எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் கூட சொல்லலாம். ஆனா அதை எவ்வளவு தூரம் மொக்கையா எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கூட யாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியல. யார் கேரக்டருமே பெருசா இதுல யாரோடய மிங்கிளாக உட்காந்து பார்க்க முடியல. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு டிவில ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அதனால டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பயங்கர லோவா தான் இருக்கு படம். சினிமாட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க காட்டி இருக்க கிரியேச்சராவது நம்ம என்டர்டெயின் பண்ணுதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுவும் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் ஓரளவு ஓகே எடுத்துருக்காங்க பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். அந்த 1.5 மணி நேரமே நம்மளால ஒரு கிரியேச்சரை வச்சு உங்களால எங்கேஜ் பண்ண முடியல அப்படின்றத மிகப்பெரிய சோகமே. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.